வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போது இன்னைக்கு ஈவினிங் திருவண்ணாமலை கோயிலாண்ட பக்கத்தில் தான் நினைக்கிறேன், அந்த ஏரியாவில் இன்றைக்கி ஒரு ரிசப்ஷன். அந்த ரிசப்ஷன் நம்மளை கூப்பிட்ருக்காங்க. நான் நடிகர்கள் சில பேரும், அப்புறம் வந்து கிங்காங் நகைச்சுவை நடிகர் கிங்காங் அவர்களும், அப்புறம் இதை நடத்துறது வந்து ஏஎல் நாகராஜ், கலக்கப்போவது யார் பலகுரல் மண் ஏஎல் நாகராஜ் அவருடைய தலைமையில் ஒரு சின்ன நிகழ்ச்சி நடக்க போது. அது நம்மளை கூப்பிட்ருக்காங்க. டிஆர் வேணும்னு சொன்னதால் கிளம்பிட்டுருக்கேன். அதான் போயிட்டுருக்கேன். இப்போது காலைல மணி இப்போ 9 கிட்ட ஆகுது. 9:30 மணிக்கு நம்ம கிண்டியாண்ட நம்ம அஜித் செந்தில் வருவார். அவர் கொண்டு பல்லாவரத்தில் போயிட்டு டூரரை போட்டு அங்கேருந்து காரில் திருவண்ணாமலை போகிறோம். நீங்களும் என் கூட அப்படியே வாங்க, ட்ராவல் பண்ணலாம். அப்புறம் ஒரு முக்கியமான செய்தி, ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி எனக்கு 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இன்னைக்கு திருவண்ணாமலை ஊருக்கு போகிறேன். நம்ம கோயிலுக்கு போக முடிஞ்சால் கண்டிப்பாக நான் போவேன். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோயிலில் போனால் கூட கோபுரத்தை பார்த்து கும்பிடணும்னு ஆசை. ஏன்னா 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ரொம்ப நாள் முன்னாடி, 2-3 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி யூடியூப்பில் எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு வேண்டின்னு வந்தேன் அந்த கோயிலில். இன்றைக்கி கரெக்டாக 4 லட்சம் சப்ஸ்கிரைபர். அதே கோயிலுக்கு, அதே திருவண்ணாமலைக்கு நான் போகிறேன். நினச்சது நடக்கக்கூடிய ஒரே கோயில் திருவண்ணாமலை மட்டும்தான். ஓகே, போகலாமா? வாங்க, அப்படியே நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நேராக எங்கே போகிறோன்னா, நம்ம அஜித் செந்தில் இந்த கிண்டியாண்ட வருவார். அப்படியே டூரில் போயிட்டு பல்லாவரம் போயிட்டு பல்லாவரத்துலேருந்து போகிறோம். போகலாமா? வாங்க. ஓகே, நம்ம செந்தில் வந்துட்டுருக்காரு. நான் இப்போ நிற்கிற இடம் ஆதம்பாக்கம் மெட்ரோ. அங்கே தான் இருக்குது. இங்கேருந்து அப்படியே நான் கிளம்பி பல்லாவரம் போயிட்டு அங்கே டூவில் விட்டு அங்கேருந்து காரில் திருவண்ணாமலை போகிறேன். செந்தில் கோசரை வெயிட்டிங். வந்துட்டார் செந்தில். வணக்கம் செந்தில். நல்லா இருக்கேன், வாப்பா. வணக்கம். செம்ம டிராஃபிக், சாரிண்ணா. பரவாயில்ல. அங்கே உதயந்தேடம் பயங்கர டிராஃபிக் வரும். போகலாமா? நம்ம பல்லாவரம் தாண்டி வந்துட்டோம். சந்துரு மாஸ்டர் ஸ்பின்னர்ஸ் டான்ஸ் ஸ்டுடியோ. இங்கேருந்து தான் கார் பிக்கப் பண்ணி நம்மளை போகுது. செந்தில், டிஃபன் எதனா பண்ணிட்டு வந்துடலாமா? லைட்டாக. சரி, போகலாமா? நல்லா இருக்கேன். வாங்க. அங்கேயே பேச முடியல டிராஃபிக்கில். நல்லா இருக்கு, பேச முடியல. ரைட், ஓகே. இது நம்ம சந்துரு மாஸ்டருடைய இது ஸ்பின்னர் டான்ஸ் ஸ்டுடியோ. ஓகே. நிறைய ஸ்கூலுக்கு வேறு கிளாஸ் எடுக்கிறாரு. அப்படியா? நிறைய ஸ்கூலுக்குலாம் கிளாஸ் எடுக்கிறாரு. முதல்ல நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? அப்புறம் நம்ம அண்ணன் எப்பவுமே பார்த்துட்ருக்கேன். எல்லாரோட சப்போர்ட்டும் எப்பவும் வேணும் அண்ணனுக்கு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து 4 லேக் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே அண்ணன் நல்ல மனசுக்கு 4 லேக்ஸ் இல்லை, 4 கோடிக்கு மேலே வரணும். அவ்வளோலாம் வேணாம், ஒரு 1 மில்லியன் ஆசைப்படுறோம். கண்டிப்பாக வந்துடும். எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்குது அண்ணன். நம்ம சேலம் போய் ஞாபகம் இருக்குங்களா? நான் சேலம் போயிட்டோம். கரங்கம்பட்டி அங்கே போய்ட்டோம். அதோட நம்ம மட்டும் திருவண்ணாமலை போகிறோம். வாங்க, போயின்னு இருக்கலாம். ஓகேவா? இப்போ நான் சந்துரு மாஸ்டர் நிறைய பேர் வராங்க. அவருக்கோசம் வெயிட். போகலாமா? ஓகே, திருவண்ணாமலை கிளம்பியாச்சு. ப்ரோக்ராம் நாகராஜ் அண்ணன் சொல்லியிருந்தேன் இல்லையா? நான் வணக்கம்ண்ணா. என்ன இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஜய் டிவி புகழ் பலகுரல் மன்னன் இவர் தான். நான் ஏற்கனவே நம்ம யூடியூப்ல சொல்லியிருந்தேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் வந்து அண்ணன் டிஆருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன். தேங்க்யூ. அண்ணனோட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இன்னைக்கு அண்ணனை கூட்டு போகிறேன். இந்த வருஷம் ஃபுல்லாக அவர் வரணும்னு நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்து நம்ம தலைவர். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க கூட இன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பின்னாடி நம்ம சந்துரு மாஸ்டர் அண்ட் அஜித் செந்தில், நம்ம எவரட் கிரீன், சிவாஜி தாஸ் அண்ணன். வீடியோஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இவரது உங்களது வைரலா சூப்பராக போயிட்டு இருக்கு. அடுத்து இன்னைக்கு வந்து கிங்காங் அண்ணன் கூட கண்டிப்பாக வீடியோஸ் போகிறேன். கண்டிப்பாக பாருங்க. ஓகே, தேங்க்யூ. போலாமண்ணா? ஓகே, தேங்க்யூ. இன்னும் எப்படி திருப்புங்க. அடுத்த ஒரு வீடியோ என் மாப்பிள்ள அஜித் செந்தில் போடுவாப்புல. அதுக்கப்புறம் தாஸ் போடுவாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். அதே நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். அவர் போடுறது வேற மாதிரி இருக்கு. விஜய் அஜித் போடுறது வேற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வேற மாதிரி. ஓகே. அந்த ஸ்டென்ட் வச்சிருந்தாலும் அந்த வயசுக்கு தாங்கி இருக்காது இல்ல? ஆமா, கஷ்டம்ன்றாங்க. ஆனா விஜய் டாக்டர் என்னன்னா, நம்பர் நீங்க வாங்கிருப்பீங்க. அது
ஆனால் சரியான முடிவு எடுக்கணும். உங்கள் நைட்டு விஷ் பண்ணாங்க, பர்த்டே விஷ் பண்ணாங்க, ஆமா நைட்டு பண்ணாங்க. நைட்டு 12 மணிக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றாங்க. வணிகர் சங்க தலைவர் மூணு நாள் இது மாதிரி ஆயிருக்கு. நம்ம கீழே அவங்க அம்மா இறந்து பற்றி பேசிட்டு இருக்கேன். கஸ்டமர் நைட்டு பர்த்டே விஷ் பண்ணியிருக்காங்க, மறுநாள் இந்த மாதிரி எக்ஸ்பைரி இருக்காங்க. ஏற்கனவே ஹார்ட்டில் ஸ்டென்ட் வச்சுருக்காங்க, மறுபடியும் வைக்கலாமா வேணாமா டாக்டர்கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணுறதுக்குள்ள அந்த ஏஜுக்கு தாங்குமா தாங்கான்னு நினச்சிருக்காங்க. பட் பர்த்டே விஷ் பண்ணிட்டு மறுநாள் அவங்க இறந்துருக்காங்க. நான் பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. திடீர்னு இல்லை கஷ்டமாக தான் இருக்கு. ஓகே, மேல்முருத்தூர் இப்போ தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லஞ்ச் வாசல் வந்திருக்கோம். எங்க நிற்கலாம்னு பார்க்குறாங்க. ஹோட்டல் அண்ணாச்சி சொல்லிட்டு இங்கே ஒரு ஹோட்டல் ஃபேமஸாக இருக்குன்னாங்க. இது இருக்கு ஹோட்டல் அண்ணாச்சி. இந்த அண்ணாச்சி உணவு ஓகே. ஹோட்டல் வந்துருச்சு, சாப்பிட போகிறோம். கிளம்பிட்டோம் கீழே. நாங்கள் அண்ணா ஹோட்டல் அண்ணாச்சி. ஓகே, எல்லாம் பிரியாணி. நம்மளுக்கு இந்த மீல்ஸு அண்ணாச்சி ஹோட்டலில் மீல்ஸு சாப்பாடு, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வாங்க சாப்பிடலாம். நான் கிங்காண்ணா வாங்க சாப்பிடலாம் சொல்கிறேன். வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம். அவரை சாப்பிட்டு இருக்காரு, இவங்கள சாப்பிடணும். வாங்க அப்பளம் சாப்பிடலாம். அப்புறம் சாப்பிடணும். அப்பளம் சாப்பாடு வேறு லெவல், சூப்பராக இருந்துச்சு. என்னண்ணா சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு இல்லை? அட்டகாசமா இருக்கு. சொல்லுங்க. அண்ணாச்சி சூப்பர். வாங்க, இங்கே அண்ணாச்சி ஹோட்டலில் சாப்பிட்டோம். சாப்பாடை பற்றி சொல்லுங்கள். எங்கங்கண்ணா? ஆப்பிள் போடு. ஆப்பிள் சொல்லுங்கள். எனக்கு இங்கண்ணா தேசிய நாயகன் கிங்காங் அவர்களோடு விஜய் டிவி கலக்கப் போது யார் நாகராஜ் கலங்கம் நாகா சிதம்ஸ் மியூசிக் ட்ரூப்பு டான்ஸ் குரூப்போட திருவண்ணாமலைக்கு வர்ற வழியில் எப்போவுமே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் அண்ணாச்சி ஹோட்டலில் மிஸ் பண்ணவே மாட்டோம். சூப்பராக கவனிச்சார் எங்கள் அண்ணன். எங்க இவர் தான் என் பொண்டாடி கூட அந்த மாதிரி கவனிச்சது. அந்த மாதிரி சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. சூப்பர் அண்ணாச்சி சாப்பாடு சூப்பருங்க, சாப்பாடு சூப்பருங்க. சூப்பராக கவனிச்சாங்க. அண்ணாச்சி ஹோட்டல்ல பிரமாதம். ஆனால் பில்லு கொடுத்தா வேணான்ட்டாங்க. ஆமாம், காசு திருப்பி கொடுக்குறாங்க. இல்லை பில்லு கொடுத்தா வாங்கல. மேட்டர் போடுறாரு. ஓகே, திருவண்ணாமலை கிட்ட வந்துட்டோம். இப்போது திருவண்ணாமலை கோபுரம் தெரியுதுங்களா? ரைட். ஓகே, இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம். ரைட்டா லெஃப்ட்டு? ஓகே, உள்ளே வந்தாச்சு. அப்போ நேராக அந்த பிரிட்ஜை தாண்டி உள்ளே வந்துடணும். இப்போ சத்திரத்துக்கிட்ட போகிறோம். புது பிரிட்ஜ் போட்டிருக்காங்களா பைபாஸில். லெஃப்ட் அங்கே தானே நிற்கிறோம் அந்த பிரிட்ஜு. ஓகே ஓகே, வர ரைட்லேயே இருக்கா சிலை, திருவள்ளுவர் சிலை. கொஞ்சம் தூரம் போகணும், கடைசியில் வரணும். சரி, இப்போ அந்த கிளைமேட் சூப்பராக இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு பெரிய ஒரு ஆறு ஒன்று போச்சு, பார்க்குறது நல்லா இருந்துச்சு. இது என்ன இது ஆறு இல்லையா? ஓடுற தண்ணியெல்லாம் குடிக்கணும். மண்டபத்துக்கு வந்துருங்க. வந்துட்டேன். கிட்டத்தட்ட மண்டபம் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து மலை அழகாக தெரியுது பாருங்கள். இதுவா இதான் நினைக்கிறேன். அப்படியே போடுங்க வீடியோ. ஓகே, நீங்கள் எடுத்துகிட்டே இருங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு போயின்னு இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்தாச்சு. நம்ம இந்த இடத்துல நம்ம சொன்னோம் இல்லையா, காரணம் கனகா ஏஜென்சி உரிமையாளர் நாகராஜ் அவருடைய மகளுக்கு நீ மேரேஜ்ட்டு எடுங்க. திருவண்ணாமலை மாவட்ட செயலர், தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு. ரைட். ஓகே, எல்லாம் வந்திருக்கோம். தென்பாண்டி சிங்கம் ஆசீர்வாதத்தோடு, விக்ரமராஜா அவர்களுடைய ஆசீர்வாதங்களோடு, எங்களுடைய அண்ணன் மாநில தலைவர், தேசிய தலைவர் விக்ரமராஜா அவர்களுடைய ஆதரவோடு, நம்ம திருவண்ணாமலையில் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய எனது ஆர்வீர் அண்ணன் ராஜசேகர் அவருடைய அன்பு தம்பி நாகராஜனுடைய இல்ல திருமணம். நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். இப்போ சின்னத்திரை நடிகர்கள் நம்ம ஈவினிங் ஷோ பண்ண போகிறோம். அந்த ஷோவில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். முடிஞ்சால் டிவியில் பாருங்கள், அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் பாருங்கள். என்னோட சேனலே பாருங்கள். ரைட், என் சேனலே நீங்கள் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. அப்படி இந்த பேக் நன்றி, மகிழ்ச்சி.
நம்ம பண்ணிருக்கோம்ல இந்த மண்டபத்தில். இதுதான் மண்டபம். உள்ளே வந்துட்டோம். நம்ம நாகராஜ் பிரதர் கரெக்டாக கூட்டின்னு வந்துட்டாரிங்க. உள்ளே போய் பார்க்கலாமா? வந்துட்டோம். கல்யாண சத்தத்துள்ள ஒரு ஏசி ரூம் கொடுத்துருக்காங்க. மேக்கப் எல்லாம் போடுறதுக்கு. பெட்டு சூப்பராக இருக்குது. மணி இப்போ 5 ஒரு 6-7 மணி ஃபங்க்ஷன். 2 மணி நேரம். செந்திலே நான் தூங்குறேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு. அப்பா செம்ம டயர்டாக இருக்குது. ஓகே, நான் டிஆர் கெட்ட போட்டு ரெடி ஆகிட்டேன். கீழே ரிசப்ஷன் இப்போது திருவண்ணாமலையில். நம்ம விஜயகாந்த் குமரேசன் நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய வீடியோ வந்து 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம்லாம் போயிருக்கு. என் பக்கத்தில் தான் இருக்காரு. வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவர் நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீடியோ எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா போயின்னு இன்னைக்கு நீங்கள் கெட்ட போட்டு வரீங்க, நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ. ஸோ அஜித் கெட்டப் ரெடி ஆகிட்டு இருக்காரு. நான் ரெடி ஆகிட்டேன். தலைவர் எப்படி இருக்காருன்னு பாருங்க. அவரும் மேக்கப் போட்டுருக்காரு. கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே. அடுத்து பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த அந்த கெட்டப்பு. கிளம்பிட்டேன். மேக்கப் முடிஞ்சிச்சு. சரி நீ போ ஃபஸ்ட்டு. போகலாமா? பத்திரம் பார்த்து நம்ம எல்லாமே ரெடி. வக்கீல் எல்லாம் இறங்கி போகிறோம். எல்லாம் நான் கேமரா எடுக்க, நம்மளும் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. வந்து ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ சர்ப்ரைஸாக டிஆர் சாங் போடுவாங்க, விஜயகாந்த் சார் போடுவாங்க, அஜித் கெட்டப் போடுவாங்க. ஒருத்தராக போயிட்டு என்ட்ரி கொடுப்போம். வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நாங்கள் எடுத்துக்க வேண்டியதான். பார்க்கலாம். அப்படியே இருப்பாங்க 2 பேரும். தலைவர் நம்ம தலை ஆனால் நம்ம விஜயகாந்த் ஐயா வேறு லெவலில் இருக்காங்க. நம்ம எம்ஜிஆர் வந்துட்டார். போகலாமா? இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும் போது 4 பேர் 1 by 1 போகிறோம். என்ஜாய் பண்ணுறோம். முடிஞ்ச நான் வீடியோ எடுத்துப்போம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, மேரேஜ் ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. சாப்பிட்டவங்களாம் கிளம்பிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் சாப்பிட்டு கிளம்பிடணும். திருவண்ணாமலை வந்துட்டேன். இனி 4 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் கோயிலில் போயிட்டு கோபுர தரிசனம் பார்க்கலாம் முடியல. வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கூட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. போக முடியாது தெரில. ப்ரோக்ராம் நட முடிஞ்சிச்சு. இவங்க தான் மணமகள் திருவண்ணாமலை. நாங்கள்லாம் திருமலைக்கு வந்தோம். நம்ம விஜயகாந்த் குமரேசன், சிவாஜி தாஸ் அண்ணன், அஜித் செந்தில், நான் 4 பேரும் இந்த கல்யாண மண்டபத்தை சந்தோஷப்படுத்தணும். எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. மாறி செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. அசல் நடிகர்கள் வராத நிலையில் நகல் நடிகர்கள் நாங்கள் சந்தோஷப்படுறோம். நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களிடம் விரைப்பது டிஆர் சுரேஷ், விஜயகாந்த் குமரேசன், சிவாஜி தாஸ் அண்ணன், அஜித் செந்தில். பை. நான் ஆசைப்பட்ட மாதிரியே கோபுர தரிசனம், கோடி புண்ணியம். திருவண்ணாமலை கோபுரம். இங்கே ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு கும்பிட்டு தான் போனோம். ஏன்னா 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. முதல்ல இங்கே தான் நான் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரணும்னு வேண்டிக்கினேன். ஒரு 10 ரூபா கற்பூரம் தம்மா. இந்தம்மா கற்பூரம் ஒன்று கொடுங்க. இந்தப்பா இந்த 10 ரூபா. கோபுர தரிசனம், கோடி புண்ணியம். திருவண்ணாமலை வந்து கோபுரம் பார்க்காம போகணும்னு நினச்சேன். ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு இங்கே வந்து கும்பிட்டு போனாலும் கோபுரத்தை பார்த்தாலும் சாமி பார்த்த மாதிரி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருவண்ணாமலைக்கு வந்து ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கோபுரத்தை பார்க்க முடியுமான்னு கவலைப்பட்டேன். கரெக்டாக டிரைவர் சாரை நம்ம நாகராஜ் கண்டிப்பாக
கோபுரத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு கோபுரத்தை கற்பை எடுத்துட்டு சாமி வேண்டின்னு கிளம்புறேன். 4 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு நன்றி. 1000 சப்ஸ்கிரைபர் வருமோ வராதோன்னு நினச்சேன் யூடியூப்பில். 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி தான் வந்தாங்க. கரெக்டாக நம்ம கோபுரத்தேண்டே வந்து சாமி கும்பிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ப்ரோக்ராம் முடிச்சு நைட்டு 12 ஆகிடுச்சு. காரில் கிளம்பிட்டோம். 12, 1, 2, 3, 4, 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். போகலாமா? போகலாம். இல்லை கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பார்த்தாச்சு. சென்னை சொல்லி நம்ம கார் எடுக்கலையா? இப்போ திண்டிவனம் கிட்ட வந்திருக்கோம். டைம் என்ன ஆகுதுன்னா 1:45. திண்டிவனத்தில் ஒரு டீ சாப்பிட நிறுத்திருக்கோம். வாசத்தில் தூங்கியா இல்லையா? கொஞ்ச நேரம் தூங்கினேன். நல்லா பட்டையாக விட்டுருக்காரு பாருங்கள். திருநாள் போயிட்டு அப்போலாம் டீ சாப்பிடலாமா? திண்டிவனத்தில் ஹோட்டல் அம்மா டீ டைம் போய் சாப்பிட்லாம். ஆகுது. இன்னும் பகல் மாதிரி அங்கங்கே ஜனம் நின்று இருக்காங்க. வேன் நிற்குது, கார் நிற்குது, பேஷண்ட் இருக்காங்க. டீ டோக்கனுங்கிறது லைன் இருக்குது பாருங்கள். இவ்வளோ டோக்கன் வாங்கணும். இவ்வளோ பெருசாக இருக்குது கடை. இருக்கிற மாதிரி கூட்டம் இருக்குது பாருங்கள். ஒரு காலையில் ஒரு 6 மணி வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது பாருங்கள். சரி, நம்ம டீ மட்டும்தான், நோ பிஸ்கட்ஸ். அதில் ஒரு 8 மணி வந்தால் எவ்வளோ கூட்டம் டீ சாப்பிட இருக்குமோ அந்த மாதிரி இவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். நைட்டு மாதிரியா இருக்குது, காலைல மாதிரி எவ்வளோ கூட்டம் இருக்குது. டீ நல்லா கொதிக்குது, ரெடியாக இருக்குது. டீ அப்படியே போட்டு தந்துடுவாங்க நினைக்கிறேன். டீ நம்மளுக்கு டீ தான். வீட்டில் தான் எப்போவுமே காஃபி சாப்பிட்றது. சரி, வெளியே வந்தால் டீ சாப்பிட்லாம். பார்க்குறது நல்லா வாசனையாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். ஒன்று போட சொன்னேன். நான் டீக்கு டோக்கன் கொடுத்துரு. ஓகே, சூப்பர். இவ்வளோ டீ தரீங்க? ரைட். டீ நிறைய இருக்குது பாருங்கள். எவ்வளோ டீ? எவ்வளோ? 20 ரூபா. எப்படின்னு பார்க்கலாம். டைமண்ட் டீ ஏலக்கெல்லாம் போட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது. நைட்டு 2 மணி 1:45 மணிக்கு டீ சாப்பிட்றோம். இவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் பின்னாடி. சாப்பிட்டேன். நம்ம தாசன் பாருங்க. என்னண்ணா பிஸ்கட்டா போண்டாவா? போண்டா பிஸ்கட். சம்சா சாப்பிட்றாரா? சம்சா என்னது? சரி சாப்பிடு. நீங்கள் லேட்டாக பண்ண. மணி கிட்டத்தட்ட இப்போது 3:45 ஆகுது. மறுபடியும் ஹைவேஸில் ஒரு கோல்டன் காஃபே சொல்லிட்டு ஒரு கடை நிறுத்தியிருக்கோம். நம்ம டிரைவர் டீ சாப்பிட்னார். அவர் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன். போண்டா பஜ்ஜிலாம் இருக்குது. அப்பாடி. வணக்கம் தம்பி, நல்லா இருக்கியா? ரொம்ப நாள் வச்சுல ஒரு வாட்டி பார்த்த மாதிரி இருக்குது. ஓகே. காஃபி போடுப்பா. காஃபி டீ நிறைய சாப்பிட்டாச்சு. தேங்க்யூ. நீங்கள் சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிட்டேன். சரி, இப்போ காலைல 4 மணி ஆகிடுச்சு சொல்லிட்டு ஒரு காஃபி. நீங்கள் காஃபி எடுத்தீங்க? காஃபி. இவரும் காஃபி தான், டிரைவரும் காஃபி தான். அவர் பார்த்து நான் தான் உட்காந்து வரேன். அவர் தூங்காமல் இருக்கணும். நான் தூங்காமல் இருந்தால் அவர் தூங்கமாக இருப்பார். அதான் பக்கத்தில் உட்காந்தேன். மற்றவெல்லாம் தூங்கிட்டாங்க பின்னாடி. சரி, நம்ம தூக்கம் வரல. எடிட்டிங்லாம் கொஞ்சம் ஏதோ நோண்டின்னு இருக்கேன் ஃபோனில். அதுதான். டீ சாப்பிட்டு தம்பி கூட பேசிட்டு கிளம்பிட்டேன். மணி இப்போ 4. இன்னும் ஒரு 40-50 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பரனூர் டோல்கேட் தாண்டிட்டோம். போகலாமா? வரேன் தம்பி, பார்க்கலாம். ரைட், ஓகே. நம்மள ஏற்கனவே அவர்கிட்ட ஒரு பொறுப்பு பேசியிருக்கேன். நான் நீங்கள் அதான் கரெக்டாக பேசுகிறாரு. கிட்ட தாம்பரம் வந்துட்டோம். மணி இப்போ என்னன்னா கரெக்டாக 4:15 ஆகுது. தாம்பரம் கிட்ட வந்துட்டோம். ஆக்சுவலாக வண்டி நம்ம பல்லாவரத்தில் நிற்க வச்சுருக்கோம். பல்லாவரத்தில் ஜனதா தேட்டர்னு ஒரு இருக்குது. அந்த தேட்டர் பக்கத்தில் ஒரு பார்க்கிங் இருக்குது. அங்கே தான் நிற்க வச்சுட்டு இருந்தேன் காலையில். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். மணி கரெக்டாக 4:30. என் பின்னாடி பாருங்கள், ஜனதா தேட்டர்னு ஒன்று இருக்கேன் பல்லாவரத்தில். அது பக்கத்தில் பார்க்கிங். அதான் வண்டியை நிறுத்தி வச்சுருக்கேன். வண்டி எடுத்துன்னு வீட்டுக்கு போகணும்.
நம்ம டிரைவர் நல்லா ஓட்டினார் சார். தேங்க்யூ. நம்ம எடுத்துன்னு போயிடலாம். சிவாஜி தாஸ் அண்ணன், நம்ம சந்துரு மாஸ்டர், அஜித் செஞ்சு நல்லா தூக்கிட்டாங்க. நம்ம தலைவர் என்ன தலைவர் நல்லா தூக்கமா? குட் மார்னிங். தூக்கிட்டீங்க, ரைட், ஓகே. வண்டி எடுத்துருங்க. செம மழை பெஞ்சிருக்கு போல இருக்குது சென்னையில். ரோடெல்லாம் தண்ணியாக இருக்குங்க. ஜனதா தேட்டர் போல தான் வண்டி விட்டுருக்கேன். செந்தில் பார்த்துப்பா, வழுகுது. இவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க. அம்மா, நம்ம ரோடா சென்னை ரோடு கரணம் தப்புனா மரணம் போல இருக்குது. அதுவும் பம்மல் ரோடு. நான் காலைல போயிட்டு வந்தேன். எப்பா நஷ்டியாக இருக்குது ரோடு, பம்மல் ரோடு. சாய்ராம் வா, ஐயோ கத்திய பயம் எடுத்துது. இதுதான் ஜனதா தேட்ரு. இருக்கா க்ளோஸ் பண்ணாங்க தெரில. இப்போ சேர்ந்து வரேன், வண்டி எடுத்துன்னு வரேன். ரைட், போகலாமா? இதான் வண்டி பார்க்கிங் ஸ்டாண்டு. இப்படி இருக்கு பாருங்க, கீழே இங்கேயும் ஒழுக்கும். சந்திர மாஸ்டர், பாய் 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 பாய். ஓகே. புரியல. நிற்கிறேன், என்னாச்சு? எடுத்துவாங்க. ஒரு வண்டி வந்து ஆப்போசிட் பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லையா, அங்கே நிற்க வச்சுருக்காரு. இவர் சுற்றின்னு போட்டு பெட்ரோல் பங்க் எடுத்து மறுபடியும் இப்படி வரணும் இவர். ஸோ இவர் பேக்கெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். மணி இப்போ என்ன ஆகுது? கரெக்டாக 4:35. வீடு போது 5 ஆகிடுன்னு நினைக்கிறேன். பத்திரமா போய்ட்டு வாங்க. இப்போ ஃபோன் பண்ணுங்க. ஓகே செந்தில் பாய், பத்திரமா போய்ட்டோம். அந்த மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் ரெயின் கோட்டை மாட்டிக்கிறாங்க பாருங்கள். நானா வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் போய்டும். அதுக்குள்ள மழை. நல்ல காலம் ரெயின் கோட்டை வச்சுருந்தேன், இல்லாட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. வீட்டுக்கு போகிறதோ தொப்பாட்டி நினைக்கிறோம், ஃபோனுக்கெல்லாம் நினைக்கிறோம். ரெயின் கோட் இருந்ததால் தப்பிச்சேன். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன். வழி ஃபுல்லாக மழை. இப்போ தான் கொஞ்சம் விட்டுருது. சரியான மழை, பட்டன்னு அடிச்சுது. மணி நான் பார்க்கலாம். அஞ்சு 10 விடிகாலையில். தம்பி நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ மணி 5:15. 7 மணிக்கு எழுந்திரிச்சிடுவான். அவன் குளிப்பாட்டி டிஃபன் தரணும். ஒரு 1 ஹவர் தூங்குவேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். வீட்டிலேருந்து கிளம்பி திருவண்ணாமலை போய்ட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். இதுதான் வீடியோ. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மழை பெய்ஞ்சுன்னு தான் இருக்குது.